ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். சிபிஐ 22 வருஷமா தேடி இப்போ கிடச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு அக்யூஸ்ட். 70 லட்ச ரூபா மேலே சுருட்டிட்டு பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. 70 லட்ச ரூபாய்க்கு மேலே சுருட்டிட்டு கையாடல் பண்ணிட்டு எஸ்கேப் ஒவ்வொரு மாநிலமாக போயிருக்காரு. எல்லா மாநிலத்திலையும் அங்கே ஒரு புது ஆதார் கார்டு வாங்கியிருக்காரு. இமெயில் ஐடி வந்து அப்போலேருந்து ஒரே இமெயில் ஐடி தானே. அந்த இமெயில் ஐடி வச்சு அதில் ஐபி ட்ரேஸ் பண்ணி 22 வருஷம் கழிச்சு பிடிச்சிருக்காங்க. யாரு? சிபிஐ. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. டக்குன்னு பிடிச்சிட்டாங்க. 22 வருஷத்திலே பிடிச்சிட்டாங்க அந்த அக்யூஸ்ட்டை. அந்த அளவுக்கு இப்போ ஒரு 60 வயசு. இனிமேல் அவனுக்கு தண்டனை கொடுத்து 70 லட்சம். சிபிஐ சூப்பர், வாழ்த்துக்கள் சிபிஐ. நான் உங்களுடைய என்ன கேஸாக இருந்தாலும் இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, சிபிஐக்கு மாற்றிடக்கூடாது, அவங்க வந்து உடனே கண்டுபிடிச்சிருவாங்க, சிபிஐக்கு போயிடக்கூடாது இந்த கேஸ் அப்படின்லாம் படத்தில் நான் பார்த்துருக்கேன். சிபிஐ கைவசம் மட்டும் இந்த கேஸ் போயிடக்கூடாதா, நம்மளே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போலீஸ்லாம் பயங்கரமாக திணறுவாங்க. ஆனால் அந்தளவுக்கு ஒரு பில்டப் கொடுத்த சரி விடுங்க போ, என்ன பண்ணுறது. ஒரு சாதாரண ஆள் நான் ஒரு அந்த சிபிஐ பார்த்து நான் அப்படியே நான் மிரண்டு போகிறேன். டக்குன்னு பிடிச்சிட்டாங்களே 22 வருஷம் இப்படி பிடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. அதுதான்